கத்திரிக்காயில நெறைய வெரைட்டியா நம்ம நெறைய ரெசிபி பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்மா கத்திரிக்காய், ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய். இந்த மாரி கத்திரிக்காய் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்பயும் போல கடுகு உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, கத்திரிக்காய இந்த மாரி நீள வாக்குல கட் பண்ணி உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் அத நல்லா பெரட்டி விட்டுட்டு, சால்ட் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் போட்டுருங்க. அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு கறி மசால் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு பெரட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் வந்து நல்லாவே வதங்கிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா வதங்கிரும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வதக்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்து கூட சாம்பார் சாதத்து கூட சாப்பிடும்போது அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாய்.